ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லலிதா அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எதனால் பார்த்தீங்கன்னா, அவங்க திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனத்துக்காக வந்திருந்தாங்க. நாங்களுமே போயிருந்தோம். எதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. இந்த விளாகை தான் இதில் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். கையோடு எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். என்னை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன இடத்துல அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, ஒரு சீரியல் நடிகைன்றது அவங்க எந்தளவுக்கு அன்பாக இருந்தால் இவ்வளோ வந்து சொந்தங்கள் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு அங்கே போய் தான் நான் அவங்க கூட பார்த்தனே. ஏன்னா வந்து ஒரு எளிமையாக எல்லாருக்கூடையும் பழகி என்ன இருக்கோ அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ரியலாக யாரையும் பார்த்ததில்லை. ஸோ அதனால் இந்த விளாகில் நான் தான் பேசுவேன் அப்படின்னு வாண்டடாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. விரைவில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபரில் ஒரு பெரிய செலப்ரேஷன் எல்லோரும் இன்வைட் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நான் லலிதா அக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக், கமெண்ட், ஷேரால் தான் ஒவ்வொரு படியாக மேலே போக முடியுது. ஸோ அவங்க அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே, சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே யார் ஃபோட்டோஸ் கேட்டாலும் சரி, வீடியோஸ் கேட்டாலும் சரி, இறங்கி நின்று எடுத்து கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பற்றி தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் நான் லலிதா. நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தோடனே நம்மளை பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர், அவங்கள சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட நிறைய உறவுகள் நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நம்ம திருவண்ணாமலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் திருவண்ணாமலையை அப்படியே சுற்றி காட்டுறேன். இவ்வளோ கூட்டத்துலேயும் என்னை கண்டுபிடிச்சி என் கூட வந்து வீடியோ எடுக்கணும், என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க கூடலாம் இந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் வீட்டுக்கு வருவீங்க நான் நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நண்பர்களை அப்படியே நந்தியை பார்த்து நல்லா நீங்களும் வணங்கிக்கிங்க. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம். ஓகேங்களா? நீங்கள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இல்லை, சரிங்களா? அதனால் நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க. திருவண்ணாமலைக்கு வர முடியாதவங்களாம் நல்லா சாமி கும்பிட்டுங்க. ஓகே, எல்லோரும் நல்லா இருப்போம். அண்ணாமலையாரை வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயில் கோபுரம், மலை எல்லாத்தையுமே வந்து விளாக் எடுத்தோம். ஏன்னா நிறைய பேரால் வந்து நேரடியாக வந்து பார்க்க முடியாது. சரின்னு சொல்லி விளாக் எடுத்து போட்டோன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே தரிசனம் பண்ணலாம்ல. ஸோ அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்ற இடத்துல எங்களை கண்டுபிடிச்சாங்க. கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க, இவங்க கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த ஒரு பிளேஸ்க்கு போனாலுமே கூட்ட நெரிசல்லையுமே அழகாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காங்க எல்லாரும் விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காமெடி டைலாக் முதல் கொண்டு அழகாக சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அக்காங்களோட வீடியோ எடுத்தது. அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கேயுமே அக்காங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? அன்பாக இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி வெளியில் யூடியூப்ஸு, இன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கிறதுன்றது எல்லாருக்கும் அமையாது. நான் லலிதாக்காவுக்கு ரியலி அமைஞ்சிருக்கு. நான் அவங்க கூட இருந்து பார்த்தேன். ஒன் டே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து திருவண்ணாமலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோங்களா, அங்கே வந்து பார்த்தோம். அவங்க எந்த அளவுக்கு அன்பாக எங்களுக்கு சுற்றி போடுறாங்க பாருங்கள். எல்லாருக்குமே எங்கள் கூட போகணும் பார்த்தீங்களா, மொத்த பேருக்கும் சுற்றி போட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அவங்க ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு அந்த டைலாக் தான் வேணும், அவ்வளோ அழகாக பண்ணுறீங்கன்ட்டு. உடனே இவங்க போயிட்டு வாங்க பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டாங்க. இதே நான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்சம் ரிச் லெவல் அவங்கள பொறுத்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாலே அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. பட் நான் லலிதாக்கா அப்படி கிடையவே கிடையாது. அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்னோட ஒரு வீடியோவை வந்து ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் தானே அந்த வீடியோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது எந்த வீடியோங்கிறது நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. நீங்கள் அதை உள்ளே போய் பாருங்கள், ஓகேங்களா? ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க நான் தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லாருக்கூடையும் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்ல பசி. இந்த ட்ரீட் வச்சது யார் தெரியுமா? அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு 4-5 நல்ல உறவுகள் கிடைச்சிருக்காங்க ரியலாகவே. அதில் எனக்கு அக்காவும் ஒரு முக்கியத்துவம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சாப்பிட்ணும், வயிறார ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ணும், வாங்கணும். ஹோட்டலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டாங்க. இப்போ காட்டக்கூடிய எல்லாருமே யூடியூபர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப், இன்ஸ்டா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஐடியெலாம் போக போக
போக அக்காவே சொல்லுவாங்க சரிங்களா. அக்காவோட லைவ் எல்லாம் பாருங்கள், லைவில் வருவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். நீங்கள் இல்லைன்னா அக்கா கிடையாது. அதை தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. லேட் ஆகுது அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானாவது கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் லேட் ஆகுது அப்படி யோசித்தேன். ஆனால் அக்கா இறங்கி யார் எங்கே ஃபோட்டோஸ் கேட்டாலும் சரி, வீடியோஸ் கேட்டாலும் சரி, ஒவ்வொருத்தரும் டைலாக் மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த டைலாக் பேசுவீங்களே, இந்த மாதிரி காமெடி பண்ணுவீங்களே, நீட்டாக அழகாக saree கட்டுவீங்க, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரசித்தாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீடியோக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிலாம் நான் பேசவே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அன்பாக இருந்தாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது தெரியாது, கூட போய் பழகி பார்த்தா தான் தெரிய சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அன்பான கேரக்டர். எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே ஒரு ஊட்டி விடுவாங்க, யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே ஊட்டி விட்டாங்க சாப்பாடு. எனக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நானுமே கொஞ்சம் தயங்கி தான் பேசினேன். ஆனால் 2 வருஷம் எங்களோட நட்பு நாங்கள் ஃபோன்லேயே தான் பேசியிருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அக்காவோட இந்த saree எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலர் எப்படி தெரியுமா இருந்துச்சு, எனக்கு ஒன்று தோணுச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மயில் இறகை சாங் வச்சு நாங்கள் எல்லாருமே கலாய்ச்சிட்டு வந்தோம். ஒரு கேஷுவலாக இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அன்பான கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் நண்பர்களே, நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஐடி நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஐடி பார்த்திங்கன்னா சங்கர் குமார் 210 அந்த ஐடி ஒன்று. அதுக்கப்புறம் ஆதிலக்ஷ்மி சின்னராஜா அந்த ஐடியும் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிங்க. அவங்களோட ஐடியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா சிஸ்டர் அவங்களோட ஐடி பார்த்திங்கன்னா. ஆனால் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ போட்டதுக்கப்புறம் அச்சோ அக்கா எங்களுக்கு தெரியலையே, உங்களை வந்து பார்த்துருப்போன்னு கமெண்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஷார்ட்ஸு இங்கே தான் இருக்கோம் வாங்க அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு பேசிகிட்டே வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேசஸ்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் எங்கெங்கே போய் பார்க்க முடியுமோ அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போயிட்டு பார்த்தோம். ஸோ எல்லா இடத்துலையுமே அக்கால இங்கே வாங்கன்னா சரி வாங்க போகலாம், அங்கே போனாலும் போகலாம். அவங்க எதுவுமே வந்து இதை பண்ணு அதை பண்ணு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோமோ எல்லாத்துக்குமே அவங்க எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் நம்ம பழகின மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய நந்தி இங்கேருந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்த்துக்கோங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் அருள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களுமே நம்புங்க. திருவண்ணாமலைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படியோ கூட்டத்தில் சாமியெல்லாம் பார்த்துட்டு பெரிய ஃபேன் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது ரியலாக. அங்கங்கே தண்ணி, ஃபேனு, காற்றோட்டம், ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குல்ல, இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா கரூர்லேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதனால் கரூர் பற்றி உங்களுக்கு இப்போ இன்சிடென்ட் நிறையா போயிருக்கலாம். அங்கேருந்து வந்தோடனே எங்களுக்கு அந்த தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததில். ஏன்னா நம்மளாவது டிவியில் மொபைலில் பார்த்துருப்போம், அவங்க பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த விளாக் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.